வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்சிங் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து 2 இமேஜஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான அந்த பிங்க் கலர் ஸ்கை இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் இமேஜை. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரியான இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணோம்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் சைஸ் எரேஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை ஆஃப் சைஸ் இருக்கிற மாதிரி எரேஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ நான் எரேஸ் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வேண்டிய அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதோட சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் வந்து செட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் செட் பண்ணிவிட்டு அந்த பிக்கோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த பிக்குக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனையும் கான்ட்ராஸ்ட்டும் எந்த அளவுக்கு தேவையோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு ஒரு 40 ஒரு 45 கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டுன்னு வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகாமல் க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ கலரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைடு கீழே பாருங்கள் கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளூ கலரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ளூ கலர் கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும், க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 40 வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் தேவையான குவாலிட்டியில் அந்த வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போது இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்து இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போ செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ ஸ்க்ரீன் அந்த டெம்ப்ளேட்டை வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் இருக்கும், ஸோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடு ரீப்ளஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் 2 அப்படின்னு இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இப்போ கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிராஷ் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஷ் இமேஜும் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் அந்த கிராஷ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிங்க் கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். அதுக்கு ரைட் சைடு அந்த கீ கலர் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை வந்து ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்டு கலர்ஸும் அந்த ஷோ ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ பேக்ரவுண்டு பார்க்கவே உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியான பிளேசஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருவேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.